என்னை பகத்தா உங்களுக்கு சாபம் கொடுத்துருவேன். நீ சாம்பல் கொடுத்தா நான் பல்ல வளைக்கிட்டு நாஸ்டாவுக்கு போடுவேன். அட மூதியாவி உண்டாபில்லையே. ஆயத்த போடுற அப்படி நாஸ்டாக்கா இதுக்கு மேல சும்மா விட மாட்டேன். சாபத்துக்கு சாம்பலுக்கு வித்தியாசம் தெரியாதா? அட யா 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 திருவண்ணாமலை கோபுரம் ஒழுக்கோ அதே பரிசு வேணாம். மலை ஆகாத்தால சாரப்பாம்பு சாத்துட்டு ஒழுக்கோ. சாரப்பாம்பு முட்டை தான் நேரா போகுமா? நல்ல பாம்பு முட்டை என்ன சொன்ன? நல்ல பாம்பு முட்டை திருவண்ணாமலை விட மாட்டேன். நல்லா கிரிவலம் கிரிவலம் இன்னைக்கு எல்லாம் சிவசிவா சிவசிவா அப்படின்னு போயிருப்பாங்க. நீ எங்க போற? ஒருவேளை திருவண்ணாமலை வாசி உட்கார்ந்தாரு அந்த சாமி. அந்த வாசிப்புல உட்காந்துக்கிட்டே அந்த சுருட்டுல கொத்துக்கிட்டே புக்கு 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 புக்குன்னு விட்டுருந்தாரு. அண்ணாமலையார் இடத்திலே கிரிவலம் வரும் வழியிலே இடத்திலே வழியிலே ஒரு சித்தர் இருக்கிறார். ஆமா. ஆனா அப்படிப்பட்ட ஆசாமியா நான். அவர் அங்கே இருக்கப்பட்டவர், இங்கே இருக்கப்பட்டவர் யார்? என் பெருமை தெரியாமல் பேசுகிறீர் பாவம். அவரை பார்த்தா நல்ல சடையும் கிடையுமா, நல்ல குண்டா அருமையா இருப்பார். இவரை பார்த்தா பலகுண்டு மாறுகிறாரு. உனக்கு சாபத்தை கொடுத்து என்ன கேவலமா பேசுறாய் அல்லவா? உன்னை பேசாமல் ஊமையாக்கி விடுவேன். சாமியா என்ன ஊமையாக்கிட்டுனா என் பொண்டாட்டி கிட்ட போய் யார் பேசுவாங்க? இவனை விட பேசுங்க. அவன் வாய் கிடையாதுங்க. அப்படி மீறி பேசினால் உருவத்தை மாற்றி பச்சை கஞ்சாக்கி விடுவேன். அது என்ன பண்ணும்? ஊர் கடை இழுப்பு தாளுமா ஆமா ஆமா நம்ம தனி. சரி நீங்க யாரு? நான் யார்? என் பெயர் என்ன? என்ன இந்த வனத்தின் பெயர் என்ன? என்ன தெரியுமா? சொன்னா தெரியும். அது கேக்குறியா? இந்த மாதிரி வந்தாரே மாட்டுக்கு தௌரியத்துக்கு வந்தாரே. தௌமியரா? தௌரியத்துக்கு வந்தாரே மாட்டுக்கு தௌரியத்துக்கு வந்தாரே. புண்ணாக்கு போடுவாரே சித்தர பாத்தனுக்கு புண்ணாக்கு போடுவாரே. புண்ணாக்கு தின்னார்களே, ஆனா புண்ணாக்கு மனிதர்களே ஏண்டா தௌடா கொண்டு வந்தேன். நீதான சொன்னா தவமியார் வந்தாரே, தவத்தில் மிகு தவமியார் வந்தாரே. தவமியார் இந்த வனம் தான் தவமியார் வனம். இந்த வனத்தை குறித்து என் பெயரோ தவமியாசர். தவமியாசர் தவமியாசர் என்று பெயரை வகுத்து எனது ஓண்டவன் உட்கார்ந்தாரு சிவபெருமான். ஆமா அண்ணவரே தான் எனக்கு தெய்வம். தெய்வம் எனக்கு எல்லாமே அந்த சிவபெருமான் தான். ஆமா அண்ணவரையே தினந்தோறும் அண்ணவரை மனதிலே பூஜித்து வாழ்ந்து கொண்டு வருகிறேன். ஆமா அப்படிப்பட்ட தவமியாசர் நான். அப்படி பெருமையோடு வாழ்ந்து வந்தாலும் என்னை காண வேண்டும் என்று யாராக வந்தால்
தெரியல. அது எங்க வரும்? காவேரி எங்க வரைக்கும் போதோ காடு பார்த்தா ஆமா ஒரு இருள் சூழ்ந்த வனமா இருக்குது. வனத்தை பார்த்தா மரம் செடி கொடி மலை அனைத்தும் இருள் சூழ்ந்து போகுது. ஆமாங்க யாருமே இல்லையே. யார் இருப்பது? ஒரு மகன் சாமியார் ஆனவர் இந்த அடைந்த வனத்தில் சாமியார் தோன்றுகிறாரு. அதானே இதுதான் பெரிய வயசுல மகா முனிவர். முனிவர் இவரையா தரிசித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு போலாம். என்ன சொல்ற சுவாமிகள் வணங்குகிறேன் ஐயா. என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்திலே நீ அருமையாய் வாழ்ந்திருக்க வேண்டும். இருந்தாலும் இந்த நேரத்திலே இவ்வழியாக வருகிறாயே எதை முன்னிட்டு எதற்காக யாருக்காக சுவாமி வருகிறாய்? காதலனாக இருக்கக்கூடிய மந்தகன் அந்த துரியோதனன் எங்களை ஈடுத்து காட்டு போடலாம். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். ஈழழித்து உங்களை காட்டில ஓட்டி விட்டால் துரியோதனன் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த காட்டுல வந்து அப்படி மிகவும் கஷ்டப்பட்டு வாழறோம். இதுவோ அதாவது குரு மகரிஷி வனத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் இருக்கும் இந்த தவமியார் வனம் வழியாக வருகிறாயே எதை முன்னிட்டு வருகிறாய்? அன்னதாசாலையிலே இன்றைய தினம் அனைவரும் அமர்ந்திருந்தோம். நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி அமர்ந்திருக்கும் வேளையிலே என் மனைவியானவள் நந்தவான வேடிக்கை பார்க்க போனான். இன்றைய தினத்திலே நந்தவன வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று உன் மனைவி திரௌபதியானவள் அப்படி நந்தவன சென்று வேடிக்கை பார்க்கும் மலையில் என்னாச்சு? ஒரு புஷ்பத்தை பார்த்து விட்டான். புஷ்பம் என்றால் மலர் என்று உரைக்கலாம். ஏனென்றால் நந்தவனம் போகின்ற இடத்திலே பல ஆறு என்று சொல்லக்கூடிய நதிகள் ஓடுகிறது. அந்த நதியிலே பலவித மலர்கள் எல்லாம் அருமையா இருக்கும். அந்த மலரை கொண்டு வந்து என் மனைவிக்கு கொடுக்கணும். அதனால இப்ப நான் எப்படி போறேன்? நீ எப்படி போகிறாய்? எந்த மலரை தேடி போகிறாய்? எப்படியா பூவை கொண்டு வர நான் வேகமா போறேன். அப்படி உன்னுடைய மனைவி ஆசைப்பட்டு உன்னை கேட்க அதனால் அதை பறித்து வர வேண்டும் என்று வருகிறாய். அது என்ன இருக்கும்? நான் எடுத்து வர போறேன். வைத்து என்னை அனுப்புங்க, நான் போறேன்.